إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. قال نبينا صلى الله عليه وسلم: في خير الحديث كتاب الله، قال في العسارى بدر: لو كان المطعم بن عدي حيا ثم كلمني في هؤلاء النتنى لتركتهم له أو كما قال السلام. அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒன்று கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாலப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்கிற நல்லதொரு பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதர்கள் பெரிதும் மதிப்பிடுகிற ஒரு விஷயம்தான் நல்ல நட்பு என்பது. இந்த உலகத்துல நாம் சில நேரங்களில் குடும்பத்திடத்துல சொல்ல முடியாத பல ரகசியங்களை, உறவுகளிடத்தில் சொல்ல முடியாத பல ரகசியங்களை, பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியாத பல ரகசியங்களை நண்பர்களோடு நாம் என்ன செய்வோம்? பகிர்ந்து கொள்வோம். பல நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற, அதே போன்று கஷ்டங்களுக்கு தோள் கொடுக்கிற, துணை நிற்கிற நட்பை நாம் நிறைய சம்பாதித்து வைத்திருப்போம். அதுல நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் யாரோடு நாம் நட்பு பாராட்டுகிறோமோ, யாரோடு நாம் நண்பர்களாக இருப்போமோ, அவர்களை பற்றி குர்ஆனிய செய்திகளில் ஒன்றுதான் அல் அஹில்லா யௌமஇதின் பஅதுஹும் லிபால் அதுவுன் இல்லல் முத்தகீன். நாளைக்கு எந்த நட்பை நாம் இந்த உலகத்தில் அதிக விலை கொடுத்திருக்கிறோமோ, அவன் இல்லாம நான் இல்லை, அவன் வீட்டில் எனக்கு கிச்சன் வரைக்கும் போறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த உறவுகளுக்கு நாம், எந்த நட்புகளுக்கு நாம் பெரிய விலை இந்த உலகத்தில் கொடுத்தோமோ, அந்த நட்பை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது சொல்லுகிற செய்தி என்னவென்றால், சூரா ஸுஹ்ருஃபுடைய 67வது வசனம், அல் அஹில்லா யௌமைதின் பஅதுஹும் லிபஅத் அதுவுன். இங்க இருக்கிற மாதிரி உண்டான செட்டப் அல்ல மறுமையில். இங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கிறாங்களோ, எவ்வளவு நட்பாக இருக்கிறார்களோ, நாளை மறுமையில் எதிரிகளாக இருப்பார்கள். அல் அஹில்லா யௌமைதின் பஅதுஹும் லிபஅத் அதுவுன். ஒருத்தரை முழுசா வெட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும், நிர்மூலமாக்கினா எப்படி இருக்கும், அப்படி எதிரணியில் இருப்பார்கள். யாரை தவிர? குர்ஆன் சொல்லுகிறது இல்லல் முத்தகீன். அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் யார் நட்பு கொண்டார்களோ அவர்களை தவிர. அப்ப இன்றைக்கு நாம் நண்பர்களோடு நட்பு பாராட்டுவதற்கு இறை அச்சம் நமக்கு உதவியாக இருக்கிறதா? இறை பயம் நமக்கு உதவியாக இருக்கிறதா? ஒரு நியாயமான கேள்வி. ஏன் அப்படின்னு சொன்னா, நாம் பொதுவாக எல்லா விஷயங்களிலும் நண்பர்களோடு சேர்ந்து இருப்பதை விரும்புகிறோம். வீட்டில் ஒரு விசேஷமாக இருந்தால் நட்பு வேணும், நண்பர்கள் வேணும். எல்லாத்தையும் குடும்பத்தோட கூப்பிடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏதாவது திருமண நிகழ்வாக இருந்தால் ஆசைப்படுறோம், கூப்பிடுறோம். டூருக்கு போறதாக இருந்தால் இந்த நண்பர்களை எல்லாம் விட்டுட்டு எப்படி போறது? இப்படி பல நேரங்களில் நட்பு நமக்கு என்னது? நம்மை ஆசுவாசப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற,
உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கிற இப்படி பல கட்டங்கள் நமக்கு என்ன இருக்குது. இந்த நட்புகள் நமக்கு உதவியாக இருந்திருக்கிறது. இதே நட்பு நாளை சொர்க்கம் வரையில் நிலைத்திருக்கக்கூடிய நட்பாக நாம் அந்த நட்பை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சு போயிருந்ததுன்னு சொன்னா அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கு நாம் ஒரு நண்பரோடு நண்பராக இருக்கிறோம். அது 10 ஆண்டு காலமாக இருக்கலாம், 20 ஆண்டு காலமாக இருக்கலாம், 30 ஆண்டு காலமாக இருக்கலாம், 50 ஆண்டு காலமாக இருக்கலாம். அதுக்கு என்ன வயசு வேணா இருக்கலாம், எவ்வளவு காலம் வேணா இருக்கலாம், கால அளவு வேணா இருக்கலாம். இந்த உலகத்தோடு அது முடிந்து விடும் என்றால் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, குர்ஆன் அப்படி சொல்லவும் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த நட்போடு நீங்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்களோ, அந்யோன்யமாக இருக்கிறீர்களோ, அவர்கள் நாளை மறுமையில் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். யாரை தவிர? இல்லல் முத்தகீன், இறை பயம் கொண்டோர்களை தவிர, அல்லாஹ்வை அஞ்சியவர்களை தவிர. அப்ப யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கிற நட்பு அல்லாஹ்வை அச்சப்படுகிற இடத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நட்போடு இருக்கிறோமா, இல்ல உலக ஆதாயங்களுக்காக இருக்கிறோமா? ஒரு கஷ்டம் வந்துச்சு, எனக்கு அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான், அதே மாதிரி அவனுக்கு கஷ்டம் வரும்போது நானும் ஹெல்ப் பண்ணதுக்காக அவனுக்கு துணையா இருக்கிறேன், இதோட முடிஞ்சு போறது அல்ல. இதுல வேற ஒரு விஷயம் உள்ள அடங்கி இருக்குது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் இஸ்லாம் என்ன செய்து கவனிக்க சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது நட்போடு இருக்கிறார்களா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்புக்கு ஏதாவது இடம் கொடுத்திருக்கிறாங்களா, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது நிறைய செய்திகள் என்ன செய்யலாம், நீங்க கோர்வையாக எடுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல நட்பு என்ற விஷயத்துல எவ்வளவு இடம் கொடுத்தாங்க, அதில் நல்லவர்களை எவ்வளவு கூட வச்சுக்கிறாங்க, தீயவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கெட்ட நட்பை இப்படி ரசூலுல்லாஹ் அணுகுனாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியணும். நீங்க எடுத்து பாருங்க, நாம் வாழ்க்கையில் யாரோடு நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோமோ அதுல ரொம்ப உண்மைத்தன்மை குறைவாக இருக்கும். கூட சேர்ந்து பேசும்போது என்ன செய்வோம், சந்தோஷமா பேசி வச்சுக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் அந்த சபையிலிருந்து விலகிட்டா அந்த சபையிலிருந்து விலகியவர் தான் அடுத்த டாபிக். அவர் வச்சு என்ன செய்வோம், பேசுவோம். இது நம்முடைய வாடிக்கை. அவரை பத்தி பேசுறது, அவரை பத்தி கிண்டல் பண்றது, அவரை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்றது. ஏரியா ஸ்பாட் மீட்டிங் என்னது, அதுதானே. ஒவ்வொரு இடத்துலையும் உட்கார்ந்து நண்பர்களை பற்றி பேசுகிற, நண்பர்களை வைத்து பேசி கிண்டல் அடித்து சிரிக்கிற இந்த பழக்கத்தோடு நாம் பழகி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எந்த இடத்துல வச்சாங்கன்னு பாருங்க. ஹதீஸ்கள்ல வருகிறது, சஹீஹ் புகாரியுடைய பதிவுகள்ல ஒண்ணு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. இந்த உலகத்தில் நாம் ஒருத்தரோடு நட்போடு இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஒருத்தரோடு பகையோடு இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இந்த உலகத்துல ரொம்ப உதவுனவங்களை என்ன செய்வோம், நட்பு பாராட்டி இருப்போம். யாரு உதவலையோ அவர்கள் என்ன செஞ்சிருப்போம், வெறுத்து ஒதுக்கி ஓரமாக நகர்த்தி வைத்திருப்போம். அவருடைய பண்புகளுக்காக என்ன செய்யறதுல யாருக்கு நம்ம இடம் கொடுக்கறதெல்லாம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பால் மிக மோசமான ஒரு மனிதன் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க, கேரக்டராக ரொம்ப மோசமான மனிதர். ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கிறாங்க, ஒரு நபர் அனுமதி இருக்கிறார் வீட்டு வாசல்ல வந்து. அல்லாஹ்வுடைய தூதரே வரலாமா அப்படின்னு கேட்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி என்ன செய்றாரு, அனுமதி கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஆயிஷா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது சரியான மோசமான ஆளாச்சே, பிஸ இப்னுல் ஹஷீர் அஷீரா, பிஸ அஹுல் அஷீரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது கேரக்டர் சரியில்லையே. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போறாங்க. போன உடனே என்ன செய்யறாங்க, உள்ள வாங்கங்கிறாங்க. உள்ள வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வருகிறது, தபஸ்ஸமத், ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசுறாங்க, அவருக்கு முகம் கொடுக்குறாங்க. ரொம்ப நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான்வர்சேஷன் என்ன செய்றாங்க, பில்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. அவரு பேசுறாரு, இவரு பேசுறாங்க. பேசி முடிச்ச உடனே அவர் சந்தோஷமா எழுந்து வெளியே போறாரு. ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ்
இது நீங்க சொல்லிட்டு போனதுக்கு மாற்றமா எல்லாம் இருக்கு. நீங்க உள்ள போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? மோசமான ஆள் வந்திருக்காருன்னு சொன்னீங்க. கேரக்டரால் அவ்வளவு குட் பர்சன் கிடையாது, நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. அப்படியே யார சொல்ல முகத்துல அதை காட்டலன்னு கேட்டான். அப்படியே யார சொல்ல அவர்கிட்ட முகம் கொடுத்தீங்க, ஏன் அவர்கிட்ட சிரிச்சு பேசுனீங்க அப்படின்னு கேட்கிறான். கேள்வி நியாயமானதா? கேள்வி நியாயமானதுதான். ஏன் நம்ம என்ன செஞ்சிருவோம்? இன்றைக்கு ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னு சொன்னா சிம்பிளா அவாய்ட் பண்ணிடுவோம். சலாங்கன்னா சலாத்துக்கு பதில் கிடையாது. இல்ல பேச வேண்டிய சூழல் இருந்தா கூட என்ன செஞ்சிருவாரு? முகத்துல தெரிஞ்சு போயிடும். அவன் பிடிக்காம வேண்டா விருப்பா தான் பேசணும் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல அது தெரியவே இல்லை. அதான் ஆயிஷா கேட்கிறான், என்ன யாரா சொல்லதா? நல்ல நட்பு பாராட்டுகிற ஒரு நண்பரோடு எப்படி பேசுவீங்களோ அப்படி இவர்கிட்ட பேசுனீங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ஆயிஷா, என்னோட ரொம்ப வருஷமா வாழ்றீங்களே, இதுக்கு முன்னாடி யார்கிட்டையாவது அப்படி நான் பேசி பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறான். மத்த அஹித்தனி என்றைக்கு நீங்கள் என்னை பார்த்தீர்கள் அப்படி? இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மத்த அஹித்தனி ஃபஹாஷன், நான் பேசி அடுத்தவனுடைய முகம் சுளிக்கிற அளவுக்கு என்னைக்காவது நான் பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல யார சொல்லலாம், அப்படி பார்த்தது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெசேஜ் கொடுக்குறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் மோசமானவர் என்பதற்காக வேண்டி, ஒரு கேரக்டர் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி யார் அவர்கிட்ட முகம் கொடுக்காம நல்லதை சொல்லாம அவரை ஒதுக்கி வெறுத்து ஒதுக்குறாங்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில் ஆக மோசமானவர்கள். சில சொல்றாங்க, நீங்க மோசமான ஒரு மனிதராக இருந்தால் கூட நீங்க என்ன செய்ய முடியாது? ஒதுக்கி வைக்க முடியாது. நீங்க நல்லது செய்யறதை செஞ்சுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளில் மிக முக்கியமான செய்தி இது. இன்ன ஷர்ரன் நாஸ் இந்தல்லாஹி மன்சிலா, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் மிக கேவலமான மனிதர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஷர்ரன் நாஸ், மனிதர்களிலேயே ஆக மோசமானவர்கள், இந்தல்லாஹி மன்சிலா, அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தில் மிக மோசமான மனிதர் யார் என்றால், மன் தரக்கஹு நாஸ் இத்திகா ஷர்ரிஹி, அவருடைய மோசமான பழக்க வழக்கங்களுக்காக வேண்டி யார் அவரை வெறுத்து ஒதுக்குகிறாரோ, முகத்தை காட்டுறாரோ, அவர் தான் ஆக மோசமான மனிதர். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தர செய்தி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட சுபாவம் உள்ள, கெட்ட பழக்க வழக்கம் உள்ள, அவங்க பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணல. பேச்சுல கொஞ்சம் தப்பு இருந்திருக்கும், சின்ன சின்ன அகலாக் ரீதியான சின்ன சின்ன குறைகள் இருந்திருக்கலாம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மேட் அவுட் பண்ணாங்க? தன்னோடு சேர்த்திருந்த எந்த நட்பையும் இழந்ததாக வரலாறு நீங்க பார்க்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கு என்ன என்ன இடம் கொடுக்கணுமோ அவங்க அவங்களுக்கு அந்தந்த இடத்தை கொடுத்தாங்க. அதான் குர்ஆன் சொல்லுது, லா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா, நன்மையும் தீமையும் என்றைக்குமே சரிசமமாகாது. உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்தால், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். அதாவது ஒரு ஆயத் ஒட்டுமொத்த உலக மக்களையும் திரும்ப பார்க்க வைத்த ஆயத்துன்னு சொன்னா அந்த ஆயத்துகள் ஒரு ஆயத்து. நன்மையும் தீமை என்னைக்குமே சரியாகாது. நன்மைக்கு உண்டான அந்தஸ்து வேறு, தீமைக்கு உண்டான அந்தஸ்து வேறு. எப்பவுமே உண்மைதான். அது எந்த ஒன்னாகாது என்னைக்குமே. என்றைக்காவது உங்கள் நட்புறத்துல உங்களோடு யார் இருக்காங்களோ அவங்க உங்கள்கிட்ட நல்லா நடந்துக்காம உங்களுக்கு ஏதாவது அநியாயம் செய்தால், உங்களை ஏமாற்றினால், நீங்கள் வெறுக்கத்தக்க காரியத்தை செய்தால் நீங்க எப்படி நடக்கணும்? இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். மோசமா உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டா கூட நீங்க என்ன செய்யணும்? நல்லா தான் நடந்துக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பண்பின் மூலமாகத்தான் அந்த சமூகத்தில் மிகப்பெரிய மனிதராக அடையாளம் காணப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மெசேஜின் மூலமாகத்தான் அந்த மக்களை ஈர்த்தெடுத்தார்கள். இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன். அவர் தப்பே பண்ணியிருந்தா கூட பரவாயில்லை, நீங்க நல்லா நடந்துக்குங்க. அப்படி நீங்க நல்லா நடந்துக்கிட்டா ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். இப்ப நல்லா சேர்ந்து நட்பு பத்தி பேசுற,
உங்களுக்கும் அவருக்கு மத்தியில் ஏதாவது பிணக்கு ஏற்பட்டு, உங்களுக்கும் அவருக்கு மத்தியில் ஏதாவது கருத்து முரண்பாடு ஏற்பட்டு, ஏதாவது சங்கடங்கள் ஏற்பட்டு, ஏதாவது பிரிவுகள் ஏற்பட்டு நீங்கள் பிரிந்திருந்தால் நீங்க செய்ய வேண்டிய முதல் இனிஷியேஷன் என்ன? அவங்களுக்கு நீங்க நல்லதுதான் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற செய்தி, யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவாரி உண்டான பக்குவத்திற்கு நம்ம வந்துட்டோமான்னு கேட்டா இல்லை. இன்றைக்கு நாம் பேசுகிற பேச்சு அனைத்துமே என்ன கை கொடுத்து சந்தோஷமா நம்ம சிரிச்சு பேசினாலும் மனசுக்குள்ள நிறைய கிரட்ஜஸ் வச்சிருக்கிறோம். அவர்களை பற்றி உண்டான தப்பான அபிப்பிராயங்களை மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம். அவரை பத்தி ஒரு 10 விஷயம் நல்லது சொல்லுங்க, ஒரு 50 விஷயம் கெட்டது சொல்லுங்கன்னா நல்லது சொல்றதுக்கு யோசிக்கிறது எழுதுறதுக்கு என்ன செய்வோம்? யோசிப்போம். கெட்டதுன்னா டக்குன்னு அந்த 50 எழுதிடும். நல்லதா ஒரு 10 விஷயம் சொல்லுங்க, அவரை பற்றி மோசமான பழக்க வழக்கங்கள் 50 சொல்லுங்க அப்படின்னு சொன்னா 10 விஷயங்களை எழுதுவதற்கு 5 நிமிஷம் ஆகுதுன்னு சொன்னா 50 விஷயத்தை 3 நிமிஷம் எழுதிடும். இன்றைக்கு நாம் மனிதர்களை, சக நண்பர்களை மதிப்பிட்டு வைத்திருக்கிற மதிப்பே அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இடம் கொடுத்தாங்கன்னு பாருங்க. அன்றைக்கு இருந்த நட்புக்கு அவ்வளவு பெரிய இடம் இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறேனே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு தன்னுடைய நண்பர்களிடத்துல ரொம்ப நட்போடு இருந்தாங்க. அந்த நட்புக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விலை கொடுத்தார்கள், என்ன மதிப்பு கொடுத்தார்கள். வரலாறு எடுத்து பாருங்க. பத்ருடைய போர்க்களம், பத்ர் நடந்து முடிகிறது. எல்லோருக்கும் தெரியும் இஸ்லாமிய வரலாற்றில் பத்ருடைய போர்க்களம் நடந்த அதனால் ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொல்லி. இஸ்லாத்திற்கு முதல் அங்கீகாரம், மதீனாவுக்கு முதல் அங்கீகாரம், முஸ்லிம் சமூகம் ஒரு தனி நாடாக தன்னை அடையாளப்படுத்திய இடம் அந்த இடம். இதெல்லாம் தெரியுது எல்லாத்துக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இதை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, அன்றைக்கு முஸ்லிம்கள் செய்த மிகப்பெரிய சாதனை, அல்லாஹ்வுடைய உதவி நேரடியா என்ன செஞ்சாங்க? கண்ணில் பார்த்தாங்க. அல்லாஹ் மலக்குகள் மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தான். அந்த உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் 70 பேர் எதிரிகளில் கொல்லப்பட்டார்கள், 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இந்த 70 பேர் கொல்லப்பட்டாங்களா இல்லையா, அவர்கள் சம்பந்தமாகவும், அதை தாண்டி 70 பேர் சிறைபிடிக்கப்பட்டார்களே அவர்கள் சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு எடுக்கலாம்? 70 பேர் கொல்லப்பட்டவங்க அது ஒரு புறம், 70 பேர் கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா, அவர்கள் சம்பந்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிஸ்கஷன்ல விடுறாங்க. என்ன செய்யலாம்? அவங்கள என்ன செய்யலாம் சொல்லுங்க, உங்களுடைய ஆலோசனை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்ட்ட கேக்குறாங்க. உமர் அலில ஒரே போடா போட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதுதான் நமக்கு சரியான சான்ஸ், இதுதான் சரியான சான்ஸ். இன்றைக்கு யாரையெல்லாம் உங்களை எதிர்த்து வந்தார்களோ, யாரையெல்லாம் நாம் சிறைபிடித்து வைத்திருக்கிறோமோ, அவர்கள் எல்லோரும் நம்மை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்று துடித்தவர்கள். சும்மா இல்லை யா ரசூலல்லாஹ், அவங்களுடைய முழு எண்ணமும் என்னது? இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கருவறுக்க வேண்டும் என்பதுதான். அப்படி உள்ள ஆட்களை தான் 70 பேர்த்த பிடிச்சு வச்சிருக்கிறோம். இதற்கு ஒரே தீர்வு என்னவென்றால், என் சிந்தனையில் பட்டது என்னவென்றால், எனக்கு இவர் சொந்தக்காரர், அவரை எங்கிட்ட கொடுங்க. அபூபக்கர் அவருக்கு அவர் சொந்தக்காரர், அவர் கையில கொடுங்க. உஸ்மானுக்கு இவர் சொந்தக்காரர், அவர் கையில கொடுங்க. அலிக்கு அவர் சொந்தக்காரர், அவர் கையில கொடுங்க. இப்படி எல்லாருடைய கையிலையும் கொடுத்து அவங்களை வெட்டட்டும் யார சொல்லலாம். அதுதான் அதுக்கு தீர்வா இருக்கும். முஸ்லிம்கள் மீது ஒரு பயம் வரும். அப்படி என்ன செஞ்சாங்க? உமர் இல்ல ஒரு கருத்து சொன்னாங்க. அவரோட சேர்ந்த அபூபக்கர், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல யார சொல்ல, மன்னிச்சு விட்டுறலாம். அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஃபிதியா தொகையை வாங்கிட்டு என்ன செஞ்சிருவோம்? ஈட்டு தொகையை வாங்கிட்டு அவங்களை மன்னிச்சு விட்டுலாம் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய கருத்து என்ன செஞ்சாங்க? எடுத்து செயல்படுத்தினாங்க. அப்ப கூட சும்மா வர்ற என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். லவ் கான அல்-முத்இம் இப்னு அதி ஹய்யன், இந்த 70 பேர் இருக்காங்களா இல்லையா, இந்த 70 பேரும் மக்காவாசிகள். இங்க வந்து சண்டை போட்டு நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டாங்க. லவ் கான அல்-முத்இம் இப்னு அதி ஹய்யன், இந்த இடத்துல முத்இம் இப்னு அதி இருந்திருந்தால், அவர் இங்கே உயிரோடு இருந்திருந்தால், இவங்களுக்காக வேண்டி முஹம்மதே அவர்கள் எல்லோரையும் மன்னித்து விடுங்கள்,
ஒண்ணு வாங்காதீங்க, சும்மா விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, அவரு சொன்னா நான் கேட்டிருப்பேன் அப்படின்னா, அவர் சொன்னா நான் கேட்டிருப்பேன் அப்படின்னா. சஹாபாக்களுக்கு புரியல, என்ன யார சொல்லலாம். ஒருத்தர் சொல்றாரு 70 பேர்த்த கொல்லணும்னு சொல்லி, அடுத்தவர் சொல்றாரு 70 பேர்த்த காசு வாங்கிட்டு விட்டலாம் யார சொல்லாங்கிறாரு. ஆனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, இவர் கேட்டா நான் சும்மா விட்டுருவேன்னு சொல்றீங்களே, ஏன் யார சொல்ல அப்படி சொன்னீங்க? அப்பதான் வரலாற்றினுடைய முன்னால் உள்ள பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஞாபகப்படுத்துறாங்க. ஏன் சொன்னாங்க, அப்பதான் அந்த தகவல் வருது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்ந்த காலத்துல 10 ஆண்டு காலம் அந்த மக்களிடத்துல தஅவா செய்தார்கள். 13 ஆண்டு காலத்துல 10 ஆண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அந்த மக்கள் இஸ்லாத்தை சொல்லி அந்த மக்கள் ஏத்துக்கிறல, திரும்ப ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போனாங்களா இல்லையா? அந்த வரலாறு நம்ம படிச்சிருக்கிறோம். தாயிஃபுக்கு போனாங்க, கல்லடி பட்டாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி வந்தாங்க. பைத்தியக்காரன் சூனியக்காரன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கப்படுத்தப்பட்டார்கள், கேவலப்படுத்தப்பட்டார்கள். சின்ன பிள்ளைகளுடைய கரங்களில் கல்லை கொடுத்து அடிச்சு துரத்துனாங்க. இதெல்லாம் வரலாறு படிச்சிருக்கிறோம். திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள வந்தா விட மாட்டேங்கிறாங்க. உள்ளார முஹம்மத் உள்ள வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது. ஹுதைபியா என்ற பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிப்பாட்டுறாங்க, அங்கே நில்லுங்கறாங்க, உள்ள வராதீங்கங்கறாங்க. ரசூலுல்லாஹ் உள்ள விடல. இந்த நேரத்துல அந்த வழியாக வந்தவர் தான் முத்தைம் இப்னு அதி. இவர் கேட்கிறாரு, என்ன அங்க நிக்கிறீங்க? இல்ல இங்க வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்னாச்சு? இல்ல என்ன குறைஷிகள்லாம் சேர்ந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களையா? உங்களையா? ஆமா. உங்களை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா. யாரு சொன்னா? இன்ன 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 தலைவர்கள் போட்ட ஆர்டர், அது உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. சரி, ஓகே, நீங்க வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சார். கையை பிடிச்சு நேரா மக்கா காபா கூட்டிட்டு போனார். இதோ முஹம்மத் இப்ப இருந்து என்னுடைய பொறுப்பாளர், அவருக்கு நான் தான் பொறுப்பாளர். நீங்கள் முஹம்மதை கண்டிப்பதாக இருந்தால், எதிர்ப்பதாக இருந்தால், அவருக்கு ஏதாவது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அதை என்னை தொடுவதற்கு சமம். இங்க இருக்கிற வரைக்கும் அவர் சுதந்திரமாக இருப்பார். நான் யார் உங்களுக்கு நல்லா தெரியும். அவரை கை வச்சீங்கன்னா என்ன கை வைக்கிற மாதிரி என்னுடைய பகையை நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி அவர் எல்லாருக்கும் முன்னாடி இருந்து பேசினார். முஹம்மத், நீங்க தைரியமா சுதந்திரமாக இருங்க, உங்களுக்கு நான் பாதுகாப்பு இருக்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சொந்த ஊருக்கு உள்ளே வரும் பொழுது வர தடுக்கப்பட்டார், உள்ளே நுழைவதற்கு தடுக்கப்பட்டார். அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பக்கபலமாக இருந்த மனிதர் யார்? முத்தைம் இப்னு அதி. அவர் முஸ்லீம் அல்ல, முத்தைம் இப்னு அதி. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி சொல்றாங்க, லவ் கானல் முத்தைம் இப்னு அதி ஹய்யன், இதோ என்னுடைய நண்பர் முத்தைம் இப்னு அதி இப்பொழுது உயிரோடு இருந்து இந்த இவங்களை எல்லாம் விட்டுருங்கன்னு சொன்னா அவருடைய நட்புக்காக நான் அவரை விட்டுற வேண்டாம். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன விலை கொடுத்தாங்க நட்புக்கு? ஏன்? அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அந்யோன்யம் இருந்தது, அது உண்மை இருந்தது, ஒரு இஹ்லாஸ் இருந்தது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ்ல ரொம்ப அழகான செய்திகள்ல ஒண்ணு, அஹப்பல் அமால், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல் என்ன தெரியுமா? அன் துத்கில அலா அஹீகல் முஃமின சுரூரா. ஒரு ஹதீஸ் இது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச அமல்கள் ஒரு அமல் என்னன்னு சொன்னா, அன் துத்கில அலா அஹீகல் முஃமின சுரூரா. நீங்க ஒரு விஷயத்தை சொல்லணும், நீங்கள் சொல்லுகிற அந்த செய்தியின் மூலமாக உங்கள் நண்பர் சந்தோஷப்பட்டால் அது உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். நம்ம சொல்றது பூரா அபாயகரமான டேஞ்சரான விஷயம் தான். ஏதாவது நல்லது சொல்லியிருப்போமா? தயவுசெய்து நீ வாயை மட்டும் திறக்காத, நீ ஏதாவது பேசினா எனக்கு பயமா இருக்குது, இப்படி சொல்ற ஆட்கள் நிறைய பேர் வச்சிருக்கிறோம். என்ன சீட்டு போட்டோம் தூக்கிட்டு ஓடிட்டானா? ரிசீவ் பண்றது எப்படித்தான், பேசி பழகிறது எப்படித்தான், பிசினஸ் போனே லாஸா, அவன்கிட்ட போய் வியாபாரம் பண்ணுவாடா, எல்லா காசும் எடுத்துட்டு போயிட்டானா தெரியும் எனக்கு. இப்படித்தான் நாம் அவர்களை ரிசீவ் பண்ணுவோம், அவன்கிட்ட பேசியே பழகுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லுகிற நல்லதின் மூலமாக அவர்களுக்கு ஏற்படுகிற சந்தோஷம் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்.
யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். இந்த விஷயத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில பெரிய போட்டியே இருந்தது. அவங்க நட்பு பாராட்டின விதம் இது, நட்பு பாராட்டிய விதம் இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளிவாசல் வழியாக அப்படி நடந்து போகும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு குர்ஆனை சப்தமிட்டு அழகாக ஓதிக் கொண்டிருக்கிறார். அத ரசூலை நின்று பார்த்து கேட்டு ரசிக்கிறாங்க. என்ன அழகா ஓதுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா எப்படி இருக்குது, என்ன அழகா ஓதுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்லி கேட்டு லயிக்கிற சந்தோஷப்படுகிற நபர்கள் மிக முக்கியமான நபர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஓதுங்க ஓதுங்கிறாங்க, அவர் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. அன்றைய தினம் ஒரு நாள் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் ரொம்ப லயிச்சுன்னு கேட்கிறாங்க. கேட்டு சொல்றாங்க, உங்களில் யாராவது குர்ஆனை இறக்கிற வடிவத்தில் அப்படியே படிக்க ஆசைப்பட்டால் ஃபல்யக்ரா மின் இப்னு உம்மி அப்த். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த சர்டிபிகேட் இது. ரசூலுல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த வஹி, ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த குர்ஆன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிஃபை பண்றாங்க. உங்கள யாராவது குர்ஆன் எப்படி எந்த வடிவத்துல இறங்குச்சுன்னு தெரிஞ்சு படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட வந்து படிங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாரு, இப்னு மஸ்ஊத் படிங்கன்னா. ரசூலுல்லாஹ்வோட சர்டிஃபிகேட் வாங்கினவர் தான் யாரு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம். அதாவது ஆசைப்பட்டா அவர்கிட்ட வந்து படிச்சுக்கங்கிறது ஒரு மெசேஜ், ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்திற்கும் தருகிற மெசேஜ் இது. இதை கேட்ட உடனே அபூபக்கருக்கும் சந்தோஷம், உமர் ரலியல்லாஹுக்கும் சந்தோஷம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல அவ்வளவு பெரிய இடம் இருந்தது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ரொம்ப நேசிச்சாங்க, ரொம்ப நேசிச்சாங்க. இத ரசூலுல்லாஹ் வாயை திறந்தே சொல்லி இருக்கிறாங்க. வல்லாஹி அன உஹிப்புக் இப்படி சொல்லியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வை பார்த்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க, யார சொன்னா உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்ன ஒரே மனிதர் அவர்தான். ரசூலுல்லாஹ் சும்மா உட்கார்ந்து இருந்தாரு, பள்ளியில் உட்கார்ந்து இருந்தாரு, சஃப்ல உட்கார்ந்து இருந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் உட்கார்ந்து நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா, வல்லாஹி அன உஹிப்புக் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா, அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிடிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் அவ்வளவு பெரிய இடம் இருந்தது அவருக்கு. அப்ப இந்த சபையிலிருந்து அப்படி நடந்து போறாங்க. போற வழியில இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது மொத்தமா அந்த சபையில் இருந்த மனிதர்கள் 2 பேர் தான். ஒன்னு அபூபக்கர், உமர். போறாங்க, வேற ஒரு வேலையை போறாங்க, வேலையை முடிக்கிறாங்க, திரும்ப அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதை சொல்லும் பொழுது அந்த இடத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இல்லை, நம்மகிட்ட சொல்லி இருக்கிறாங்க, நம்ம நேர போய் அவர்கிட்ட இதை சொல்லுவோமே அப்படிங்கிறாங்க. அதற்காக என்ன செய்யறாரு, போய் வீட்டுல போய் தூங்க போன மனிதர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு நேர அவரை வந்து பார்த்து, இப்னு மஸ்ஊத் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன உமர் இப்ப வந்திருக்கீங்களே, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்களேன், நான் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு சொல்ல போனேன் அப்படின்னா. சொல்லுங்க. உங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இஸ்லாமிய உம்மத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சொல்லுங்க. இந்த உலகத்தில் இப்பொழுது வாழுகிற மனிதர்களில் யார் குர்ஆனை அந்த குர்ஆன் இறங்கின அதே வடிவத்தில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவர் ஃபல்யக்ரா மின் இப்னு உம்மி அப்த். ரசூல் அப்படிதான் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் படிக்கட்டும்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய நன்மைக்கு சொந்தக்காரர் நீங்கள். உங்கள்கிட்ட எல்லாரையும் படிக்க சொல்லியிருக்கிறாங்க. உங்களை உஸ்தாதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்னா. அதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டாரு. ஆனா அவர் திரும்ப சொன்னாரு, எனக்கு இது தெரியும் அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க நாங்க இல்லையே. இல்ல, இப்பதான் வந்து நீங்க வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அபூபக்கர் வந்து சொல்லிட்டு போனாரு. சொன்ன உடனே சொன்ன வார்த்தை, வக்கான அபா பக்கர் சப்பாக்கம் பில் ஹைர். இந்த அபூபக்கர் இப்படிதான்ப்பா, சப்பாக்கம் பில் ஹைர். நன்மை என்று இருந்தால் ஒரு விஷயத்தை சொன்னா சந்தோஷமா இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அது ஒரு நன்மையாக இருந்தால் அதில் அவரை போட்டி போட யாருமே இல்லை. வக்கான சப்பாக்கம் பில் ஹைர். நன்மையா இருந்தா அவர் அவ்வளவு செஞ்சிருவார், அப்படி செஞ்சிருவார், உடனே செஞ்சிருவார். இப்படி நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்லி அவங்களை சந்தோஷப்படுத்துறது சஹாபாக்களுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. சான்ஸ் எடுத்தாங்க.
யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த காலத்தில் நாம் நம்மோடு சேர்ந்து சக நட்புகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? கிரட்ஜஸ், மனசுக்குள்ளார அவர்களை பற்றி நல்ல எண்ணம் அதிகமா இருக்கா, கெட்ட எண்ணம் அதிகமா இருக்கா? நல்ல எண்ணத்தை விட கெட்ட எண்ணத்தை தான் நினைச்சிருக்கிறோம், நிறைய வளர்த்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற செய்தி இதெல்லாம். வரலாறு எடுத்து பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு இடம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் ஒண்ணுதான் இது. எது அப்படின்னு சொன்னா, ஹுனைன் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பாக ஃபத்ஹ் மக்கா நடந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. முஸ்லிம்களுடைய கரத்தில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு நடந்த மிக முக்கியமான போர்க்களம் ஹுனைன் யுத்தம் தான். அது முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த போர்க்களத்தில் கிடைத்த கனிமத்து பொருட்களை, பொருட்களை என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் பங்கு வைக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பொதுவா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, பங்கு வைக்கும் போது மேக்சிமம் என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் சரிவாக தான் கொடுப்பாங்க, தேவையுள்ள மக்களுக்கு நிறையாவும் கொடுப்பாங்க. இதற்கு முன்பாக வரை சஹாபாக்களுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. ஆனால் ஹுனைன் யுத்தம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த போர்ல கிடைச்ச பொருட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பகுதியாக எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 90% மேல் மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துறாங்க. which means முஹாஜிர்கள் ரசூல் நிறைய கொடுத்துட்டாங்க. அன்சாரிகளுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது, அளவுகள்ல ரொம்ப கம்மியா இருக்குது, நிறைய பேருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இது என்ன செய்யுதுன்னு சொன்னா, சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசு பொருளாகுது. என்னதான் இருந்தாலும் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்மையிலேயே முஹாஜிர்கள் மீது கொஞ்சம் பாசம் அதிகம்தான். அப்ப என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் ரெண்டு வகையா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம 9 வருஷம் என்ன செய்யறோம், 7-8 வருஷம் ரசூலுல்லாஹ் கூட இருந்திருக்கோம். இருந்தால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நம்மை விட முஹாஜிர்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்க இப்படி பேசுறாங்க. ஏன் பேசுறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருட்களை பங்கு வைத்தது அவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. இது அப்படியே பேசி கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா போதுமே, அப்படியே பேசி பெருசாகி கான்வர்சேஷன் ரொம்ப பில்ட் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அன்சாரியுடைய தலைவராக இருக்கிற சஅத் இப்னு உபாதா, அவர் காது வரைக்கும் போகுது. அவர் ரசூலுல்லாஹ் முன்னாடியே போய் பேசுறாரு, யார சொல்லலாம், ஒரு சின்ன தகவல் சொல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க என்னாச்சு, இப்படி பேசுறாங்க யார சொல்லலாம். என்ன பேசுறாங்க, உங்களுக்கு என்ன இருந்தாலும் அன்சாரிகளாக நாங்க உங்களோட எவ்வளவு நெருக்கமாக இருந்தால் கூட உங்களுக்கு முஹாஜிர்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பேசுறாங்க யார சொல்லலாம். ஏன் அப்படி பேசுறாங்க, இல்ல ஹுனைன் போர்ல நடந்த உதாரணத்துக்கு அவங்க சொல்றாங்க, ஹுனைன் போர்ல நடந்த அந்த பொருட்களை நீங்க பங்கு வைத்த விதத்தில் நீங்க மேக்சிமம் என்ன செஞ்சுட்டீங்க, எல்லாத்தையும் மக்கால வந்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்க, அன்சாரிகளாக இருக்கிற எங்களுக்கு கொஞ்சம் தான் கொடுத்தீங்க. இப்படி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா யார சொல்ல, எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் பேசுறத விடுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாருங்க. எல்லாரும் பேசுறத விடுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் அவங்களிடத்திலிருந்து உங்கள்ட்ட இருந்து பொருளை எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா யார சொல்ல, நானும் என் கூட்டத்துல ஒருத்தன் தானே, அன்சாரிகளை நானும் ஒருவன் தானே, எல்லாரும் எந்த இடத்துல இருக்காங்க அது என்னதான் இருக்கேன் யார சொல்லலாம். சரி ஓகே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்க இடத்துல வரும் பொழுது நீங்கள் வழிகேட்டில் இருந்தீங்க, நான் உங்கள்கிட்ட நேர்வழி என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு வந்தேன். உங்கள பலகீனமான மக்கள் இருந்தீங்க, ஈமான் மூலமாக அல்லாஹ் உங்களை பலப்படுத்தினான். பொருளாதாரத்தில் நிறைய பின்தங்கிய மக்கள் இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை செல்வத்தின் மூலமாக செழிப்பாக்கினான். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு சேர வேண்டிய பங்குகளை எல்லாம் எடுத்து முஹாஜிர்களுக்கு, மக்காவாசிகளுக்கு நிறைய பங்கு வச்சுன்னு நினைக்கிறீங்க. நீங்க இது இல்ல, இன்னையும் நீங்க சொல்லலாம்,
இனியும் நீங்க சொல்லலாம், முகமது வரும்போது இப்படி வந்தாரு, ஒண்ணுமே இல்லாம தான் வந்தாரு, அவங்களுக்கு நம்ம அதிகாரம் கொடுக்கலையா, அவருக்கு பதவி கொடுக்கலையா, எங்களை அவரை தலைவராக்கலையா, இப்படி கூட நீங்க சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனமா வச்சுக்கோங்க. உண்மையில் நான் முஹாஜிர்களுக்கு கொஞ்சம் பொருட்களை சேர்த்து தான் கொடுத்தேன். தோ போறாங்க பாருங்க, அவங்க ஒட்டகத்தையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கனிமத்து பொருட்களை எடுத்துட்டு அப்படியே போறாங்க. நீங்கள் உண்மையில் அதைத்தான் விரும்புறீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க போகும் பொழுது உங்களோட நான் சேர்ந்து வர்றேன், அதை நீங்க விரும்புறீங்களா? இதை கேட்ட உடனே சுத்தி இருந்த அன்சாரிகள் எல்லோரும் கண்ணீர் வடித்தார்கள். சொல்றாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அன்சாரிகள் அவ்வளவு பிடிக்கும். நீங்க இதுக்கு வேற பகரமா எதை சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க என்ன செஞ்சீங்க, இது உண்மையா பொய்யாங்கிற கேள்வி கொண்டு வந்துட்டீங்க. அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தில் நான் அதிகம் விரும்புவது அன்சாரை தான். நான் ஹிஜ்ரத் என்று ஒன்று இல்லைன்னு சொன்னா நான் அன்சாரியாக இருக்கத்தான் விரும்புகிறேன். நான் ஒரு மதீனாவாசியாக தான் இருக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போனால் அன்சாரிகள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போனார்களோ அதே பாதையை தான் நான் பயணிக்க தேர்ந்தெடுப்பேன். நான் இந்த உலகத்தில் அவர்களோடு சேர்ந்து வாழத்தான் விரும்புகிறேன். திரும்ப நான் மக்காவுக்கு போக விரும்பல. நாங்கள் யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னோடு சேர்ந்திருக்கிற சக தோழர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட சின்ன சங்கடங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பளித்த விதம். எல்லாரும் அந்த சபையில் கூடியிருந்த எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுதுட்டு தான் போனாங்க. இதான் வரலாறு. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் யாரை நட்பாக வைத்திருக்கிறோமோ அவனை பத்தி இப்படி எல்லாம் நினைக்கிறான், நினைச்சா நினைச்சிட்டு போறான்டா, அவெல்லாம் ஒரு ஆளா என்னை பத்தி நினைக்கிறதுக்கு. யாருடைய எண்ணத்திற்கும் எந்த விலை கொடுக்க நம்ம ரெடியா இல்லை. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகம் எவ்வளவு நாம் சேர்ந்து வாழ்ந்திருந்தாலும் பொருளாதாரத்தை முன்னிறுத்தி அல்ல நம்முடைய நட்பு, அதோடு சேர்ந்து நாம் பயணிக்கக்கூடிய விதம். நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த நட்போடு நம்மை வாழ வைத்திருக்கிறானோ அதே நட்போடு நாளைக்கு நாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் அந்த நட்பு இறையச்சத்தோடு சம்பந்தப்பட்ட நட்பாக இருக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது தப்பு செய்ய பயப்படணும், பாவம் செய்ய பயப்படணும். அவர் நம்மோடு சேர்ந்திருந்தால் இறை நினைவு அதிகமாகணும். அப்படிப்பட்ட நட்பு நம்மை பலப்படுத்தும். நாளை மறுமையில் அவர்கள் தான் நமக்கு துணையாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தகைய நட்போடு சேர்ந்து வாழ என்ன செஞ்சாங்க, பழக்கினாங்க. அப்படிப்பட்ட நட்போடு வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய முதலாவது துறையில் அல்லாஹ் இந்த உலகத்தில் யாரோடு நம்மை நட்பாக வைத்திருக்கிறானோ அந்த நட்பு உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வின் மீது அச்சப்படுகிற, இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அதிகம் ஈடுபாடு கொண்டிருக்கிற ஒரு நட்பை தாண்டி வேற எந்த நட்புக்கு என்ன செய்யாது, நடக்காது. ஏன்னா குர்ஆன் அந்த வடிவத்துல தான் சொல்லுது. நாளை இந்த உலகத்தில் யாரோடெல்லாம் நட்பா இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு பகைவர்களாக எதிரிகளாக இருப்பாங்கன்னு சொல்லுது. இந்த உலகத்தில் யாரை நான் நட்பாக வைத்திருக்கிறோமோ அவர்கள் நாளை மறுமையில் நம்மோடு நட்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உறவு முழுக்க முழுக்க என்ன செய்யணும், இறை பயத்தோடு இருக்கக்கூடிய, அல்லாஹுவை பயந்து இருக்கக்கூடிய நட்பாக இருக்கணும். நாம் பொதுவாக கெட்ட விஷயங்களுக்கு தான் நட்புகளை அதிகமா என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அவங்க செய்யற தப்புகளை என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை, கண்டு காணாம விட்டுறோம்.
ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னா அத்தீனு நசீஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கம்னா என்ன தெரியுமா, இஸ்லாம்னா என்ன தெரியுமா, அடுத்தவர்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கிறது. அத்தீனு நசீஹா, மார்க்கம் என்றாலே, இஸ்லாம் என்றாலே அதோடைய முழு ஓஷன் என்னன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்லி தர்றது. ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்கண்டா அவன் என்னவோ செஞ்சுட்டு போறான், நமக்கு என்ன இருக்கு, என்ன பண்ண நமக்கு என்ன, நமக்கு தேவைக்கு ஹெல்ப் பண்றானா இல்லையா? அப்படி இருக்கிறது என்னது, ஒரு வகையான சுயநலம். தப்புன்னா தப்புன்னு சொல்லிடணும். நம்மோடு சேர்ந்து இருக்கிற நண்பர் வட்டியினால வியாபாரத்தை செய்கிறாரா, ஊரு பூரா சொல்றான் வட்டி செய்யறான், வட்டி வட்டி வாங்கியிருக்கான், வட்டி கொடுக்குறான், வட்டி வாங்குறான், வட்டி, அவன்கிட்ட சொல்லியிருக்கியா நீ? நேர்ல போய் உட்கார்ந்து சொல்லியிருக்கியா? இப்ப நீ செய்யறியா இல்லையா? இந்த வியாபாரத்துல உனக்கு பரக்கத்து வேணும்னா வட்டி இருக்கக்கூடாது, வட்டி இருக்கக்கூடாது. நீ எத்தனை காலம் நீ வட்டி வாங்கி இருந்தாலும் சரி, வட்டி கொடுத்துட்டு இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதுல பரக்கத்து ஏற்படுத்த மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க, நரகத்தினுடைய அடித்தட்டுன்னு சொன்னாங்க. இப்படி அவர்கிட்ட சொல்லி இருக்கீங்களா? அவரை பத்தி ஊரு ஃபுல்லா சொல்றோம். அவரை பத்தி அவர் பார்க்கறதுக்கு தாங்க தாடி இப்படி வச்சிருக்கிறாரு, இப்ப பாரு சலான் சொல்றாரு, தொப்பி போட்டிருக்கிறாரு, பார்க்கத்தான் இஸ்லாமிய அடையாளம். ஒரு இது கிடையாது, எல்லாம் ஹராம். ஊரு ஃபுல்லா சொல்றமே தவிர அவர்கிட்ட சொல்றது இல்ல. யோசிச்சு பாருங்க, எது உங்களை தடுக்குது? அவரிடத்துல சொல்லுவதை விட்டும் எது உங்களை தடுக்கிறது? எல்லாம் உலகத்தோட முடிச்சிட்டோம். இந்த உறவை நீங்க சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போக ரெடியா இல்ல. யாரோட நீங்க நட்பா இருக்கிறீங்களோ அந்த நட்பு உண்மையான நட்புன்னு சொல்லி அதை நீங்கள் அடையாளம் பண்ண வேண்டும் என்றால், இனம் காண வேண்டும் என்றால், அவர் செய்யக்கூடிய தப்ப தப்புன்னு சொல்லக்கூடிய முழு தைரியம் உங்களுக்கு இருக்கு. என்னைக்கு நீங்க சும்மா கடந்து போறீங்களோ அது உண்மையான நட்பு அல்ல. அது நீங்க 20 வருஷம் பழகி இருந்தாலும் சரி, 30 வருஷம் பழகி இருந்தாலும் சரி, 40 வருஷம் பழகி இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் பழகி இருந்தாலும் சரி, இப்ப நீங்க இடம் போட்டுக்குங்க. நான் யாரோட நட்பாக இருக்கிறேனோ அவர் செய்யக்கூடிய தவறை எத்துணை முறை நான் சுட்டி காட்டி இருக்கிறேன். இது தப்புடா, இது செய்யாத, இது செய்யாத, இது இந்த உலகத்தில் உனக்கு எந்த வகையான நன்மையும் தராது, மறுமையும் உனக்கு எந்த வகையான நன்மையும் தராது. நம்ம கூட சேர்ந்து இருக்கிறவங்க எல்லா தப்பையும் செய்யறவங்க இருக்கிறாங்க. கண்டும் காணாம போறோம், கண்டும் காணாம போறோம். நம்முடைய நட்பு வட்டாரத்தில் திருடுபவன் இருக்கிறான், பைக்கை திருடுறவன் இருக்கிறான், காரை திருடுறவன் இருக்கிறான், தப்பான வியாபாரம் செய்யறவன் இருக்கிறான். சொல்லிருக்கோமா? என்னைக்காவது சொல்லிருக்கிறோமா? இஸ்லாமிய உம்மத் என்பது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பாண்டிங்கை தான் ஏற்படுத்துறாங்க. நம்ம என்னைக்கு பேப்பர் பார்த்தாலும் ஒரு ஏரியால ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, போதைப் பொருள் பிடிபட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம கண் என்ன தேடும் தெரியுமா? அதுல ஏதாவது ஒரு முஸ்லீம் பேர் இருக்கான்னு தான் தேடும். ஏன்? 5 பேரை படிச்சுட்டோம், அது ஒரு இஸ்லாமிய பேர் இல்லைன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், யார் நம்மால யாரும் மாட்டல. என்ன அர்த்தம்? நம்ம கண் அதை இயல்பாவே தேடுது, இயற்கையாவே அதை பார்க்கிறோம். யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். நம்ம கூடயே இருந்து அந்த தப்புகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவன்ட்ட நம்ம சொல்லாம இருந்தோம்னு சொன்னா நாம் இந்த உறவை உலகத்தோட முடித்துக் கொள்ள ரெடியாக இருக்கிறோம். சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு ரெடி இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு யாரோடு நட்பை ஏற்படுத்தி இருக்கிறானோ, நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படுத்தி இருக்கிறானோ, அவருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுகிற நல்ல முஸ்லிம்களாக, நல்ல நண்பர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆட்சி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.